இந்த கிரைம் சம்பவம் யாரெல்லாம் பார்க்கணும் அவசியமா அப்படின்னா, உங்க வீட்டில் யாரும் நீங்க அலோவ் பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கூட ஒரு எல்லை வச்சுக்கணும். நான் பார்க்குறவங்களுக்குலாம் உதவி செய்வேன், எல்லாரையும் என் வீட்டில் ஏற்றுவேன் அப்படின்னு நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா, இப்படி நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த சம்பவம் உங்க வீட்டில் கூட நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். சரி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருக்காரு. அவருக்கு 65 வயது. இந்த சண்முகம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இன்னைக்கும் கிராமங்கள்ல தீவிரமா விவசாயம் பண்றவங்க அதுல முழு மூச்சா இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற நல்லது கெட்டது கூட போக மாட்டாங்க. அவங்களுக்கு விவசாய வேலைன்னா அவ்வளோ ஆத்மார்த்தமா செய்யக்கூடியவர். அந்த மாதிரியான விவசாய வேலை செய்யறவர் தான் இந்த சண்முகம். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு தண்ணி கட்டுறதுக்காக வயலுக்கு போயிடுவாரு. இவர் இருக்கிற அந்த வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் வயல்காடு. காலையில் 4 மணிக்கே போயிட்டு 6:30 மணிக்கு திரும்பி வருவார். மறுபடியும் சாப்பிட்டு அகைன் அவர் வேலைக்கு போனார்னா 1 மணி 2 மணிக்கு திருப்பி வந்து சாப்பிட்டு திருப்பி போவார். நைட்டு 10 மணி வரையும் வேலை செய்வார். இது ரொட்டீனாக இப்படி வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த சண்முகம். ஒரு கடுமையான உழைப்பாளி அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே இந்த சண்முகத்தை சொல்றாங்க. இந்த சண்முகத்துக்கு சின்ன வயசுல ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. அந்த மனைவி மூலமா 2 பசங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அந்த மனைவிக்கும் சண்முகத்துக்கும் நிறைய பிரச்சனை. தொடர்ந்து நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற சூழல் வந்தோடனே 2 பேருமே மியூச்சுவலா நமக்கு அப்புறம் செட் ஆகுதுன்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சண்முகத்துக்கு அவங்க அப்பா அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மனைவி பேரு மாரியம்மா. அந்த மாரியம்மா மூலமா சண்முகத்துக்கு ஒரு பையன், ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சண்முகம் அந்த தாரத்து பசங்களை சேர்த்து இவரே வளர்க்குறாரு. ஆக மொத்தம் 5 பசங்க. இந்த 5 பசங்களையும் இவர் ரொம்ப பொறுப்பா வளர்த்து எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாரையும் தனித்தனியா குடும்பம் வச்சிடுறாரு. எல்லாருமே ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவர் ரொம்ப பொறுப்பான ஒரு அப்பாவா, ஒரு பொறுப்பான உழைப்பாளியா அவர் இருந்திருக்காருங்கிறதுல அந்த பகுதி மக்கள் எல்லாருமே இவரை பத்தி ஒரு நல்ல விதமாகவே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த குடும்பத்துல எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இவர் காலையில 4 மணிக்கெல்லாம் போயிடுவார் இல்லையா. இப்போ இந்த குடும்ப பொறுப்பு ஒண்ணுமே இல்லை. பசங்களாம் கல்யாணம் பண்ணி தனித்தனி குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாரியம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க இருந்த அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு காலி இடம் இருக்குது. அந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தோட ஓனர் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு 27 வயசு, அவன் முடிவு பண்ணியிருக்கான். 27 வயசு பையன் அவன் ஏன் முடிவு பண்ணா? அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்க 2 பேருமே ஒரு கார் விபத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த ராமமூர்த்தி மட்டும்தான் அந்த குடும்பத்துல பையன். அதனால சரி, நம்ம ஒரு வீடு கட்டி கொஞ்சம்